ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்டிருந்த ஒரு குக்வேர் கலெக்ஷனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 7 பீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட்டு. இது வந்து நான் ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499 ரூபா. நீங்கள் யாராவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இண்டக்ஷன், கேஸ், எலக்ட்ரிக், செராமிக், ஹாலஜன் குக் டாப்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரை பேன், ஒரு சாஸ்பேன் வித் லிட்டோட வருது, 2 சாஸ்பாட் வருது, அதுவும் லிட்டோட வந்து நமக்கு கிடைக்குது. இதில் வந்து நமக்கு ஃப்ரை பேனில் மட்டும் லிட்டு கொடுக்கல. அடுத்ததான் நம்ம இது ஒன்னொன்னோட கெப்பாசிட்டி, சைஸு, வெயிட்டு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரை பேனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 லிட்டர். இதோட டயாமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கு, ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 630 கிராம் இருக்கு. இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 19 சென்டிமீட்டர் இருக்கு. அடுத்ததான் இந்த ஸ்மால் சைஸ் சாஸ்பாட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.7 லிட்டர்ஸ் இருக்கு. இதோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 16 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 420 கிராம் இருக்கு. இதுவும் நான் மூடி இல்லாம இந்த பாத்திரத்தோட வெயிட் மட்டும் 420 கிராம் இருக்கு. அடுத்ததான் இந்த மீடியம் சைஸ் சாஸ் பாட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2.2 லிட்டர்ஸ். இதோட டயாமீட்டர் பார்த்தோம்னா 18 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா மூடி இல்லாம இந்த பாத்திரத்தோட வெயிட் மட்டும் 570 கிராம் இருக்கு. அடுத்ததான் இந்த சாஸ் பேனோட கெப்பாசிட்டி வந்து 1.2 லிட்டர்ஸ். இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர், வெயிட் வந்து 370 கிராம் இருக்கு வித்தவுட் லிட்டு. இந்த சாஸ்பேனோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 16 சென்டிமீட்டர் இருக்கு. இதோட மூடி பார்த்தீங்க அப்படின்னா டெம்பர்டு கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி ஹீட்டை வந்து நல்லா தாங்கும். இதில் பாருங்க, மேலே வந்து நம்ம பிடிச்சி எடுக்கிறதுக்காக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே மேலே வந்து இந்த மாதிரி கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா அழகா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம இந்த குக்வேர் செட்டோட பாட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுல கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாண்ட்விச் பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க, நடுவில் வந்துட்டு அலுமினியம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க. இதுதான் சாண்ட்விச் பாட்டம். அடுத்ததான் இந்த பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்வாஷர் சேஃப்னு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டிஷ்வாஷர்லையும் போட்டு பாத்திரத்தை வந்து கழுவி எடுத்துக்கலாம். இதில் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கீழே வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்களே இந்த சாண்ட்விச் பாட்டம், இது வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதே தெரில. இருந்தாலும் நான் வந்து ஒரு 5 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்குது, இன்னும் எதுவும் போகலை. அடுத்தது நம்ம இதோட ஹேண்டில்ஸை பற்றி பார்க்கலாம். இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து அடிக்கடி உடஞ்சி போயிடும் அப்படின்ற பயம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கு, ஏதாவது டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ்பேனில் நான் எப்பயுமே பால் சூடு பண்ணுறது, தண்ணி சூடு பண்ணுறது, டீ வைக்கிறது இதெல்லாமே தான் பண்ணுவேன். சாஸ்பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அல்லது 3/4 லிட்டர் வரைக்கும் நம்ம இதில் வந்து பால் காய்ச்சிக்கலாம். அதுக்கு மேலே இதில் வந்து பால் காய்ச்ச முடியாது. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 பேருக்கு தாராளமாக டீ போடலாம். அடுத்ததாக இந்த 2 சாஸ்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் குழம்பு வைக்கிறது, நிறைய குழம்பு வைக்கணும் அப்படின்னா நான் இந்த வந்து மீடியம் சைஸ் சாஸ்பாட் யூஸ் பண்ணிக்குவேன். கம்மியாக குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு இந்த செட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த மீடியம் சைஸ் சாஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு பருப்பு போட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்காக இதில் வந்து பால் காய்ச்சி காமிக்க போகிறேன். 1/2 லிட்டர் ஊற்றுனேன், எந்த அளவுக்கு வருது அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃப்ரை பேனை சீசன் பண்ணிவிட்டு இதில் முட்டையை உடச்சி ஊற்றி வேக வச்சு பார்க்கலாம். அடியில் ஒட்டாமல் வருது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பேனை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே தேங்காய் எண்ணெயை ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் ஊற்றிட்டு நல்லா புகை வர வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா புகை வருது, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம இதை ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ பாருங்க, நம்மளோட பேன் வந்து ஃபுல்லாக ஆறிடுச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்போ நம்ம இந்த எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம். இப்போ திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வந்து சூடான பிறகு நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம்.
மேலே வந்து நான் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எடுக்கிறதுக்கு நல்லா தான் வருது. கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமலேயே நம்ம வந்து இந்த இதில் ஆம்லெட் போட முடியுது. ஆனால் நான்ஸ்டிக் அளவுக்கு இல்லைனாலும் நமக்கு வந்து அடியில் ஒட்டாமல் வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த பேனை நான்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த பேனை எப்பவும் போல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஆம்லெட் போடுறது, ஃப்ரை பண்ணுறது இது எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சீசன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாத்திரத்தை வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது, தொடச்சி மட்டும் எடுத்து வச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பியும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 2 சாஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரசம் வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, குருமா வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தாளிக்கும் போது மட்டும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கடுகுலாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த ஹேண்டில் வந்து அந்த அளவுக்கு ஹீட் ஆகுறது இல்லை. நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு குக் பண்ணும்போது மட்டும் அந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. அடுத்ததான் நம்ம இந்த பாத்திரத்தோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். அந்த கோட்டிங் போகும் அப்படின்ற பயம் இல்லாமல் நம்ம நார்மலாக எப்பயும் போல் நம்ம வந்து இதில் சமைக்கலாம். அடுத்ததாக இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. இந்த குக்வேரில் நம்ம குக் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வச்சு சர்வ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து இதில் சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இந்த பாத்திரம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிளாஸ் லிட் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மூடி இருக்கும் போதே நமக்கு வந்து இந்த பாத்திரத்தில் என்ன இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமேட்டு இதில் அந்த லிட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அழகாக பிடிச்சி எடுக்கிறதுக்காக ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரிவீட்டட் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இந்த ஹேண்டில்ஸ் வந்து உடஞ்சி போகாமல் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு நம்ம வந்து ஈஸியாக கம்மியான இடத்துலையே வந்து வச்சிடலாம். அது வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ் தான். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் ஏதாவது வறுவல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அடியில் வந்து ஸ்டிக் ஆகுது. ஸ்வீட் ஏதாவது செய்யணும் அப்படின்ற போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடியில் வந்து ஒட்டுது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணாமல் அதுக்கு மட்டும் நம்ம நான்ஸ்டிக் போய்க்கிறது பெட்டர். எனக்கு வந்து இந்த மீடியம் சைஸ் சாஸ்பேனோட மூடி மட்டும் கரெக்டாக செட் ஆகலை. நம்ம வந்து நான்ஸ்டிக் செராமிக் குக்வேர்ஸ் எல்லாம் டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கோட்டிங் வந்து போயிடுது. ஸோ அதனால டெய்லி யூஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பாத்திரம் வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன்.